Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு நெக்லஸ் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Crafty World சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டீடைலா டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். சோ பேசிக்கா என்ன மெட்டீரியல் தேவை அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி silk thread தான். சோ டிஃபரண்ட் கலர்ஸ் ஆஃப் silk threads இருக்கு. சோ உங்களுக்கு என்ன கலர்ல உங்க நெக்லஸ் வேணும் அப்படினு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரெட் கலர் வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்கும்ன்றதுக்காக ரெட் கலர் silk thread சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்புறம் அந்த ரெட் கலர் silk thread வந்துட்டு இந்த மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல்ல ஃபுல்லா இந்த மாதிரி வந்துட்டு 60 strands கிட்ட நான் எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலா bangles செய்யும்போதே நல்லா திக்னஸா இருக்கணும்னு சொல்லுவோம். சோ இப்போ நெக்லஸ் செய்யும்போது கண்டிப்பா அது நல்லாவே திக்னஸா இருக்கணும். சோ அதுக்காக இந்த மாதிரி 60 டைம்ஸ் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை ஸ்கேல்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அதோட சென்டர் பார்ட்ல க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்துட்டு ஒரு சிங்கிள் த்ரெட்டா நம்ம வந்துட்டு மாத்திடலாம். சோ நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணா அது வந்துட்டு silk thread கூட நல்லாவே ஸ்டிக் ஆகும். சோ இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்டிக் பண்ணி இவ்ளோ ஹைட்டுக்கு வந்துட்டு அதை சிங்கிள் த்ரெட்டா மாத்திட்டு அதை ரெண்டா கட் பண்ணிடலாம். சோ இப்போ ரெண்டா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா லென்த் ஒரு thread கிடைக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தியா இருக்கு, பார்க்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும். இப்போ ரெண்டு கார்னர்ஸ்லயே நமக்கு வந்துட்டு சிங்கிள் silk thread மாதிரி இருக்கும். சோ நம்ம அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஜாயின் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிருக்கிறதுல சிங்கிளா இருக்கும். அண்ட் தென் அதுக்கு மேலேயுமே இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக நான் இன்னொரு வாட்டி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த மாதிரியே வந்துட்டு நான் மொத்தம் 3 தடவை செஞ்சு எடுத்திருக்கேன். சோ லைக் 60 strandsலயே வந்துட்டு 3 தடவை வந்துட்டு எடுத்திருக்கேன். சோ டோட்டலா 180 strands silk threads வந்துட்டு இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி எடுத்துட்டதுக்கு அப்புறம் இது மூணுத்தையுமே வந்துட்டு ஒண்ணா வந்துட்டு ஸ்டிக் பண்ண போறோம். சோ ஒண்ணா இது மூணுத்தையுமே ஜாயின் பண்ணி அது மூணுத்துலயுமே சேர்த்து நம்ம வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ண போறோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கார்னர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆயிடும். அண்ட் தென் வந்துட்டு இந்த 3 silk threadமே நமக்கு தனித்தனியா இருக்குல்ல, ஸோ அது மூணுமே வந்துட்டு சிங்கிள் silk thread கிடைச்சிடும். ஸோ அப்பதான் வந்துட்டு நம்மளோட நெக்லஸ் செய்யறதுக்குமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஹைட் வந்துட்டு உங்களுக்கு கார்னர்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த 3 silk thread கார்னர்ஸ்மே வந்துட்டு நான் கீழே அதாவது நம்மளோட பேஸ் பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பேஸ்ல வந்துட்டு செலோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அதுக்கு மேலே ஒரு வெயிட்மே வச்சிருக்கேன். ஸோ நல்லா செலோ டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த 3 silk threadமே நம்ம இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம்ல, ஸோ அதை வந்து நம்ம 3 கால் பின்னல் பின்னுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ பின்ன போறோம். லைக் 3 plaits வந்து நம்ம நார்மலா ஜட பின்னுவோம்ல அதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாத்தையும் பின்ன போறோம். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா silk thread வந்துட்டு ரொம்ப ஈஸியா சிக் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு சிக் ஆகாம நம்ம இந்த 3 silk threadமே வந்து நல்லா அழகா வந்துட்டு பின்னி எடுக்கணும். பிகாஸ் silk thread வந்துட்டு நம்ம பின்னும் போது அதுல எங்கேயாவது சிக்கு வந்துருச்சுன்னா நம்மளோட நெக்லஸ் வந்துட்டு பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவா இருக்காது. ஸோ அது வந்து நல்லா நீட்டா பின்னி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு நல்லா பின்னி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம திக்னஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்றதுமே காட்டுறேன். இதுல முக்கியமா அந்த பேஸ்ல வந்து நீங்க ஸ்டிக் பண்ற செலோ டேப் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு நமக்கு இந்த பின்னல் வந்துட்டு லூஸா இருக்காது. ஸோ நல்லா செலோ டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பின்னல் நல்லா அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த நமக்கு திக்னஸ்மே வந்துட்டு நல்லா கிடைக்கும். ஸோ இப்போது அந்த silk thread நம்ம எடுத்துருந்த அந்த லென்த்தியான silk thread ஃபுல்லாக வந்துட்டு நான் இந்த மாதிரி பின்னல் பின்னிட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் silk thread விட்டுட்டு அந்த கார்னரில் வந்துட்டு நான் அகைன் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு எண்டில் எப்படி க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு எண்ட்லேயுமே நல்லா வந்துட்டு ஹைட் எடுத்துட்டு அதில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கும். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு silk threadல வந்துட்டு 60 strands ஆஃப் silk threads எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து நம்ம 3 ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக திக்னஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த 3 silk threadமே ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய நமக்கு ஃபேப்ரிக் க்ளூ தேவைப்படும். ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் லைக் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த பின்னல் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு லைக் ஒரு ரோப் ஷேப்ல இருக்கும். இப்போ இந்த நார்மலாக இருக்க ரோப்பை நம்ம எப்படி நெக்லஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுவே வந்துட்டு ஒரு நெக் ஷேப்ல வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம நிறைய டிசைன்ஸ் வைக்க போகிறோம். ஸோ டிசைன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசி எடுத்துட்டு அந்த ஊசிலையுமே நான் வந்துட்டு silk thread எடுத்திருக்கேன். அதுவுமே வந்து ரெட் கலர் தான். ஸோ நல்லா லென்த்தியாக வந்துட்டு silk thread எடுத்துட்டு அதோட எண்டில் வந்துட்டு நம்ம நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீட்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். லைக் கோல்டன், சில்வர் அண்ட் தென் ஒயிட் கலர் பேர்ல்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பின்னலோட ஸ்டார்டிங் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம லைக் நார்மலாக வந்துட்டு ஊசி நூல் வந்துட்டு தைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஊசி நூல் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு 2-3 knots வந்துட்டு போட்டுடலாம். ஏன்னா நம்மளோட பேஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளோட நெக்லஸ் வந்து நம்ம ஃபர்தராக வந்துட்டு ரெடி பண்ணும் போது கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நல்லா நாட் போட்டுட்டு அதுக்கு மேலேயுமே வந்துட்டு ஒரு டாட் ஆஃப் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிருக்கும். ஸ்டிக் ஆகிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எக்ஸ்ட்ராஸாக கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் சில்க் த்ரெட்டில் க்ளூ அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அகைன் நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போது இதில் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கோக்கலாம். ஸோ நம்ம இதில் எப்படி டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னலில் வந்துட்டு நான் அந்த சென்டரில், அதாவது ஒரு பின்னலுமே இந்த சென்டர்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த சென்டர்ஸில் தான் வந்துட்டு இந்த பீட்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களோட இந்த பின்னலுக்கு லாஸ்ட்டில் பேஸில் வந்துட்டு நீங்கள் இந்த பீட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதே மாதிரி இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் பின்னலோட லாஸ்ட்டில் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம நெக்லஸோட அடிப்பகுதியில் அழகான ஒரு டிசைனாக கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த பின்னலோட, அதாவது நம்மளோட நெக்லஸோட சென்டர் பார்ட்டில் இந்த டிசைன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு சிம்பிளாக சென்டரில் வந்துட்டு டிசைன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ லைக் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஊசியில் வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் அண்ட் தென் வந்துட்டு சில்வர் பீட்ஸ் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு செட் ஆஃப் டிசைன்ஸ் வச்சுட்டு அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ அகைன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் பீட்ஸ், அதுக்கப்புறம் சில்வர் பீட்ஸ் போட்டுட்டு அதை நம்மளோட ஊசியிலேருந்து த்ரெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டதுக்கு அப்புறம் அது ரெண்டுத்தையுமே கரெக்டாக நல்லா அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பின்னல், அதாவது ஒரு பின்னலில் இப்போ சென்டரில் நம்ம வச்சுருக்கோம்ல, ஸோ நெக்ஸ்ட் பின்னலில் வந்துட்டு நம்மளோட ஊசியை இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நூல் வந்துட்டு அந்த பீட்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகி இப்போ இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ அகைன் வந்துட்டு நம்ம கோல்டன் அண்ட் சில்வர் பீட்ஸ் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா அது இந்த டிஸ்டன்ஸில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு பின்னல் கேப் விட்டு இந்த மாதிரி போடும்போது டிஸ்டன்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம டிசைன்ஸுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 4 செட் ஆஃப் பீட்ஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ லைக் கோல்டு சில்வர் அந்த மாதிரி வந்துட்டு 4 செட் ஆஃப் பீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒயிட் கலர் பீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவுமே இந்த நெக்லஸில் ரொம்பவே அழகான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சுட்டு கவர் பண்ண போகிறேன். அண்ட் கோல்டன் அண்ட் சில்வர் பீட்ஸுமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இது வந்துட்டு 2 பீட்ஸ் வந்துட்டு ஒன்றா போட்டுட்டு அதை இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் குட்டியான டிஸ்டன்ஸில் வந்துட்டு ரோப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு இன்னொரு பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பக்கத்தில் வேணும்னா நமக்கு அந்த டிஸ்டன்ஸில் ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ரோப் வந்துட்டு நல்லா ஊசியில் கோத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்லஸ் ஃபுல்லாக நான் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக நார்மலாக சிம்பிளான டிசைன்ஸ் லைக் சிம்பிளான கோல்டன் பீட்ஸ் வச்சு தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட்டில் பண்ணுறதால உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டிசைன் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த இன்னொரு எண்டில், அதாவது அந்த பின்னலோட இன்னொரு எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி அகைன் ஊசி நூல் வச்சு கோர்த்துட்டு அதில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். நம்ம அந்த ஊசி நூலில் வந்துட்டு எல்லாமே கோத்து முடிச்சிருக்கணும். ஸோ அந்த நூல் பேலன்ஸ் இருக்கும். அந்த நூலை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட செயின் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல டிசைனாக வந்துச்சு. இது நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். இப்போது இதில் வந்துட்டு நம்ம அந்த ஃபைனலாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அகைன் ஊசி நூல் வச்சு அந்த ஊசி இந்த மாதிரி கோர்த்து நம்ம நாட்ஸ் போட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அகைன் நம்ம க்ளூ ஸ்டிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் சில்க் த்ரெட்டில் நம்ம வந்துட்டு எவ்வளோ க்ளூ வந்துட்டு அங்கங்கே ஸ்டிக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட செயின் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்திருக்க அந்த சில்க் த்ரெட்டை நம்ம கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா திக்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சிங்கிள் த்ரெட்டாக கன்வெர்ட் பண்ணோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம க்ளூ அப்ளை பண்ணது நமக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். அதை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணால் அதுவுமே வந்துட்டு நமக்கு ஒரு அட்ராக்டிவான பார்ட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்துட்டு அந்த சில்க் த்ரெட் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுற போது நான் ஜம்ப்ரிங்ஸ் ஃபஸ்ட்டு போட்டிருந்தில்ல, ஸோ அந்த ஜம்ப்ரிங்ஸ் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். அந்த ஜம்ப்ரிங்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுன்றதை நம்ம வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஜம்ப்ரிங்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபைனலாக அந்த சிங்கிள் சில்க் த்ரெடாக கன்வெர்ட் பண்ண இடத்துல ஃபுல்லாக சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபைனலாக ஒரு 2-3 நாட்ஸ் போட்டு நம்ம அந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம்.
இந்த இடத்துலையுமே நம்ம சில்க் த்ரெட் நாட்ஸ் போடுறதுமே சரி, டைப் பண்ணுறது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் இதுதான் நம்மளோட செயினோட எண்ட் பார்ட். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஜம்ப்ரிங்ஸ் வந்துட்டு அந்த சில்க் த்ரெட் கூட வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட நெக்லஸ்மே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்மளோட இன்னொரு எண்ட்லையுமே பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஒரு எண்டில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இன்னொரு எண்ட்லையுமே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஊசி நூல் கோர்த்துட்டு அதே மாதிரி ஜம்ப்ரிங்ஸ் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுவுமே நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். ஜம்ப்ரிங்ஸ் போட்டுட்டதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாட்ஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஜம்ப்ரிங்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட நெக்லஸ் பார்ட் பாதி கவர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்துட்டு நெக்லஸோட 2 சைடுமே ஜம்ப்ரிங்ஸ்மே போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதில் ஃபைனலாக இப்போ என்ன மிச்சம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளோட நெக்லஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நெக் ஷேப்பில் அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம இந்த ரோப் தான் வந்துட்டு போட போகிறோம். ஸோ ஃபைனலாக அந்த நெக்லஸோட ரோப் இருக்கணும். ஸோ அதுவுமே வந்து நான் மெரூன் கலர், அதாவது ரெட் காம்பினேஷனில் அதை எடுத்திருக்கேன். இப்போ அந்த ரோப்பில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே இந்த மாதிரி நம்ம ஜம்ப்ரிங்ஸில் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையுமே மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக்லஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை நான் உங்களுக்கு ஒரு நெக் பீஸில் போட்டு காட்டும் போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அட்ராக்டிவாக அழகாக இருக்குன்னு. இது ஒரு சிம்பிளான டிசைன் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு நெக்லஸ் பீஸ் டிசைன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்ச வீடியோ போடுறேன். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கிராஃப்டிவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Finally, thanks for watching this video.